இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவுல கோயம்புத்தூர் சிறப்புகள்ல ஒன்றான லோட்டஸ் டெம்பிளை பத்தி பார்க்க போறோம். இந்த கோயிலை பத்தி சொல்லணும்னா இங்க எல்லா மதமும் ஒண்ணுன்னு சொல்ற மத ஒற்றுமையை குறிக்கிற ஒரு ஆன்மீக இடம் இது. நம்ம இந்திய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் தாமரைப்பூவை தெய்வீகம், தூய்மை, அப்புறம் ஒற்றுமையோட அடையாளமா சொல்லியிருப்பாங்க. அதே கான்செப்ட் வச்சுதான் இந்த கோயிலையும் கட்டியிருக்காங்க. இந்த லோட்டஸ் டெம்பிள் கோயம்புத்தூர்ல செட்டிப்பாளையம்ன்ற இடத்துல இருக்குது. செட்டிப்பாளையம்ன்ற இந்த இடம் பாத்தீங்கன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 20 கிலோமீட்டர் தூரமும், கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல இருந்து 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் லொகேட் ஆயிருக்குது. இந்த தாமரை கோவில்ல பெரியவங்களுக்கு 20 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு 10 ரூபா சார்ஜ் பண்றாங்க. இதோட ஓபனிங் டைம் பாத்தீங்கன்னா காலையில 10 மணில இருந்து மதியம் 1 மணி வரைக்கும், அப்புறம் ஈவினிங் 3 மணில இருந்து 7:30 மணி வரைக்கும் இருக்கும். ஆனா இந்த கோயில் ஈவினிங் டைம்ல லைட் செட்டிங்ஸ், அப்புறம் இந்த சின்ன வாட்டர் ஃபவுண்டேஷன்ல பார்க்கும்போது கோயிலோட முழு அழகே தெரியும். நம்ம இந்த கோவிலோட ஹிஸ்டரிய பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த லோட்டஸ் டெம்பிள் டிசம்பர் 2014ல தமிழ்நாட்டோட அப்போதைய ஆளுநரா இருந்த ஆளுநர் ரோசையா அவர்களால திறந்து வைக்கப்பட்டது. 1914ல கோயம்புத்தூர்ல இருக்க செட்டிப்பாளையம்ன்ற இடத்துல பிறந்தவர் தான் சச்சிதானந்த சுவாமிகள். இவர் ஆன்மீக நாட்டத்துல ஈடுபட்டு உலகம் முழுக்க பயணம் செஞ்சு எல்லா நாடுகளையும் மதங்கள் ஒற்றுமைன்னு அதோட பல யோக கலைகளையும் கத்துக்கிட்டு ஆன்மீகத்தை பரப்பி அமெரிக்காவுல வெர்ஜீனியான்ற ஒரு லோட்டஸ் டெம்பிள கட்டினாரு. 2002ல ஜீவசமாதி அடைஞ்சதுக்கு அப்புறம் அவர் பிறந்த செட்டிப்பாளையத்துல அவர் பூர்வீக இடத்துல அமெரிக்கா லோட்டஸ் டெம்பிளோட மாதிரியான இந்த கோவிலை 2004ல கட்டினாங்க. லோட்டஸ்னா லைட் ஆஃப் ட்ரூத் யூனிவர்சல் ஷிரின், அதாவது சத்திய ஒளி உலகளாவிய ஆலயம்னு அர்த்தம். இந்த கோவில்ல 3 விதமா பிரிச்சிருக்காங்க. முதல்ல அவர் பிறந்த வீடு கோயிலாவும், 2வது இடமா ஆல்ஃபைத் ஹால்ன்ற ஒரு இடத்தையும், 3வதா மெடிடேஷன் ஹாலாவும் பிரிச்சிருக்காங்க. அவர் பிறந்து வளர்ந்த வீட்டை இங்க கோயிலா வச்சிருக்காங்க. அவரோட சிலையும் வச்சு வணங்கிட்டு வராங்க. இங்க இவரோட வரலாறு சொல்ற போட்டோஸ் எல்லாம் இருக்குது. ஆனா இங்க வீடியோஸ்க்கு நாட் அலோடு. 2வது முக்கியமான இடம் ஆல்ஃபைத் ஹால்ன்ற இந்த ஒரு ரூம். இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க முக்கியமான 12 மதங்களையும் தனித்தனியா ரேக் செட் பண்ணி அதுல அந்தந்த மதங்களை அவங்கவுங்க கடவுளோட சிம்பிள், வழிபாட்டுக்கு யூஸ் பண்ற பொருளுங்க, அதாவது அவங்கவுங்க கடவுளை வழிபடுற விதம் பத்தி தனித்தனியா டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம 3வதா மெடிடேஷன் ஹால்குள்ள இருக்கோம். இந்த ஹால்குள்ள போட்டோஸ், வீடியோஸ் எடுக்க அலோட் இல்ல. இந்த ஹாலோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு லைட் பாஸ் ஆகிட்டு இருக்கும். அந்த லைட் அங்கிருந்து சுத்தி இருக்க 12 மதங்களை கொண்ட ஒவ்வொரு ரேக்லயும் என்டர் ஆகிற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. தாமரை இதழ்கள்ல என்னைக்குமே தண்ணி ஒட்டாது. அதே போலதான் மனித ஆசைகள் உலகத்தோட மத்த விஷயங்கள்ல இருந்து விலகி இருக்கவும், குளத்துல சேத்துல இருந்து தண்ணிக்கு மேல போக்குற தாமரை பூவை நோக்கிய பயணம் உள்ளுணர்வு, முழு ஞானம்னு ஆன்மீக வளர்ச்சியோட ஒரு முழு உருவமா தாமரை பூ இருக்குது. அதனாலதான் நம்ம கும்பிடுற தெய்வங்கள் கையில தாமரை பூ வச்சிருக்க மாதிரி வணங்கப்படுறாங்க. மெடிடேஷன் ஹால்ல இருந்து வெளியே வந்தா நம்ம தாமரையோட வடிவத்துல இருக்க இந்த நடப்பாதை மேல நடக்கும்போது அந்த வாட்டர் ஃபவுண்டேஷனோட சாரல் நம்ம மேல படும்போது சுத்தி இருக்க புல்வெளின்னு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் ரொம்ப சந்தோஷமான உணர்வும் வரும். அதுதான் இந்த கோவிலோட ஹைலைட்டே. மொத்தத்துல மெடிடேஷன் ஹால்ல என்ன சொல்றாங்கன்னா, நடுவுல பாஸ் ஆகிற லைட் மக்களோட ஒரே மாதிரியான கடவுள் நம்பிக்கைன்னும், என்னதான் வெவ்வேறு வடிவத்துல கடவுள்கள் இருந்தாலுமே மக்கள் நம்பிக்கை ஒண்ணுதான் குறிக்குதுன்னு சொல்றாங்க.
பகல் நேரங்கள்லயுமே இங்க குடும்பத்தோட வந்து கண்ணை மூடி தியானம் செய்யும் போது ஆன்மீகம், இயற்கை, அப்புறம் கோயிலோட கட்டிடக்கலைன்னு இந்த கோயில் மனசுக்கு ரொம்ப அமைதியை கொடுக்குது. நம்ம கோயம்புத்தூர் வந்தாலே ஈஷா, மருதமலை, சிறுவாணி டேம், அப்புறம் வெள்ளிங்கிரி கோயில்னு கிளம்பிடுவோம். ஆனா இந்த கோயில்ல அதுவும் ஈவினிங் 6:30 மணிக்கு மேல இந்த கோவிலோட விசிட் பண்ணி பாருங்க, ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் உங்க வேல்யூபிளான கமெண்ட்ஸ் எழுதி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.